தொடரும் நம்ம மோகன்லால் அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு மலையாள திரைப்படம் இண்டஸ்ட்ரீட்டுங்க. அதாவது இந்த படம் வெளிவந்தப்போக்கு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பெறப்போற ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே கேரளால மட்டும் 50 கோடி ரூபாய் ஷேர் கொடுத்த ஒரு திரைப்படம் அப்படின்ற ஒரு பேரை இந்த தொடரும் மூவி வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா மாறியிருக்கு. இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் இந்த தொடரும். இந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை தெலுங்கு டப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து தமிழ் டப் பண்ணாங்க. ஸோ இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வந்துட்டாங்க. எல்லா இடத்துலயும் பார்த்தவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாரி இருந்தது. ஆனா இண்டஸ்ட்ரி ஹிட் குடுக்குற அளவுக்கு இந்த படத்துல ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க இந்த படத்த பார்த்திருந்தா, இந்த படம் உங்களுக்கு புடிச்சிருக்கா? பிடிக்கலையா? எப்படி இருக்கும்? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படம் எப்ப டிஜிட்டலா ஓடிடில வெளிவரும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ப Netflix தான் வாங்கியிருக்காங்க. நம்ம Hotstar தான் வாங்கியிருக்காங்க. ஸோ Hotstarல தான் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகப்போது. Hotstarல இந்த படம் எப்ப வரும் அப்படின்ற மாரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்ப அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் மே 30ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த படம் எக்ஸ்க்ளூசிவா ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுல குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே இப்போதைக்கு இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களாமா. இது வரைக்கும் இந்த தொடரும் படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா இன்னும் 2 நாள்ல மே 30 ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ ஹாட்ஸ்டார்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஹாட்ஸ்டார்ல வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்.